ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பண்ற டிசைன்ஸை நம்ம எப்படி ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்றது, தென் இதில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்ஸுமே நம்ம வந்து தனித்தனியாக கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வெப் டிசைன் வந்து ஆல்ரெடி நம்ம அலைன்மெண்ட் ஸ்பேசிங் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் நம்ம அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அலைன்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் வீடியோ பார்த்துக்கலாம். தென் இப்போ நம்ம ஒரு டிசைனை நம்ம எப்படி ஹை குவாலிட்டியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுமே நீங்கள் வந்து தனித்தனியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த பிகன்ஸ் ஐகான் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் வந்து நீங்கள் தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த A1 கார்னர் இருக்குல்ல, ஸோ இந்த வேர்டிங்ஸ் கூட நீங்கள் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆர்ட் போர்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஆர்ட் போர்டு வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஹோல் பேஜுமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் பர்டிகுலராக இந்த இமேஜ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஹோல் ஹாட் போர்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் போய்க்கிறேன். ஃபைலில் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆல் அவுட்புட்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து செலக்டட்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து செலக்டட் பண்ணியிருக்கிறத மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நம்ம செலக்டட் கொடுத்துக்கலாம். இல்லை ஆல் அவுட்புட்ஸ்னா நம்ம இந்த Adobe XD ஓப்பன் பண்ணியிருக்க எத்தனை அவுட்புட் இருக்கோ அத்தனை அவுட்புட்டுமே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இந்த பேட்ச் இதெல்லாமே வந்து இதுல நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போர்ட் ஆயிரும் இந்த ஃபைல் வந்து. ஸோ அதுக்கோசம் தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம். இப்போ வந்து நான் செலக்டட் கொடுக்குறேன். ஸோ செலக்டட்ல வந்து டிசைன், வெப், iOS, ஆண்ட்ராய்டுன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. இப்போ வந்து நான் இதை பிஎன்ஜியா நம்ம வந்து பண்ணலாம், இல்லை எஸ்விஜியாவும் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்விஜி ஃபார்மேட்லாம் வந்து இலிஸ்ட்ரேட்டர் ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். தென் பிடிஎஃபாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஜேபிஜி. இப்போ நான் வந்து பிஎன்ஜியாக நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டிசைன்லையும் பண்ணலாம், வெப்லேயும் பண்ணலாம். ஸோ டிசைனில் பண்ணுறத வெப்பில் பண்ணிங்கன்னா இதோட டிசைன் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிசைனில் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம். தென் இப்போ பாருங்க, நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து இது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் வெப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஒரு பிஎன்ஜி ஃபைலு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.33 MB. கீழே பாருங்க, கார்னரில் இருக்கு 1.33 MB. இதுவே நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு செலக்டட் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் வந்து Ctrl E கொடுத்துட்டேன். இதே நம்ம வந்து வெப்பில் கொடுக்கலாம். ஸோ வெப்பில் கொடுக்கும் மேலே என்ன ஆகும்னா கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிக்சல்ஸ் வரும். ஸோ 1x 2xன்ட்டு நம்ம இப்போ 1x வச்சு பண்ணோம்னா ரெண்டு இதுலையுமே ஃபார்மேட்லையுமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். 1xலேயே ஆகும், 2xலேயே ஆகும். இதே நீங்கள் 2xல வச்சு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ டிசைனோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நான் 1xல வச்சு பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதில் பாருங்க, இது 1x, இது வந்து 2x. இப்போ 1xோட இது பார்த்தீங்கன்னா 1.33 MB தான் இருக்கு. இதுவே நீங்கள் 2x பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 4.8x MB வந்துருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா இதோட பிக்சல் ரேட் வந்து 2xல வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இதுவே நீங்கள் வந்து பாருங்களேன், இதே நான் வந்து 2xல வச்சு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ டிசைன் குவாலிட்டி வந்து கம்மியாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். நீங்கள் பாருங்கள், நான் 2xல வச்சுறேன். ஒரு 2xல வச்சு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், 1.33 MB இருந்துச்சா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 382 KB தான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 1.33 MB வந்துருச்சு. ஸோ நம்ம 2xல வச்சு பண்ணோம்னா ஜூம் ஆகி அதோட பிக்சல் ரேட் வந்து கம்மியாயிரும்.
ஸோ எப்பயுமே நம்ம வந்து 1x வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 1x வேணா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2x வேணா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம வந்து பிடிஎஃபா வேணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ அதே எக்ஸ்போர்ட் போய்க்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ல வந்து நீங்க இதை பிடிஎஃபா கூட நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃபா நான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். இப்போ பாருங்க, ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பிகாஸ் அதோட ஃபைல் சைஸ் வந்து ஹையா இருக்கு. இப்போ பாருங்க 6.70 MB இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண டிசைன் வந்து இதை பிடிஎஃபா இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம பண்ண டிசைன் வந்து இப்போ பிடிஎஃபா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நம்ம வந்து அந்த ஃபார்மேட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐகான்ஸ்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வந்து எஸ்விஜி ஃபார்மேட்ல பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து இதோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எஸ்விஜியா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா மட்டும்தான் நம்மளால வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியும். இதை நீங்க பிஎன்ஜி ஜேபிஜி அதில் பண்ணீங்கன்னா வந்து இதை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நான் இதை வந்து எஸ்விஜியா நான் சேஞ்ச் பண்றேன், இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். இப்போ பாருங்க, இது செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ எது செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, பர்டிகுலர் இந்த ஐகான் மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஐகான் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, செலக்ட் பண்ணியிருக்க இந்த எலமெண்ட் மட்டும் தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ வந்து எஸ்பிஜியா வந்து நான் ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன். இப்போ பார்த்துக்கோங்க, எம்பர்டு லிங்க். ஸோ லிங்காக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை எம்பர்ட்னாலும் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலாக வந்து நமக்கு வந்துடும். ஸோ நமக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலாக வந்துச்சுன்னா மட்டும்தான் இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டராக பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான். ஸோ இதில் இருக்க எல்லா ஆங்கர் பாயிண்ட்ஸுமே வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகும். இதுவே நீங்கள் பிஎன்ஜியா பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிறது எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கோசரம் தான் வந்து இந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து எஸ்பிஜியில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இதுவே நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இதெல்லாமே குரூப்பா இருக்கு. ஸோ எதெல்லாம் குரூப்பா இருக்கோ அப்படியே குரூப்பாவே எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ இது பாருங்க, இந்த A1 கார்னர் செப்பரேட்டா இருக்கு, இந்த இமேஜ் செப்பரேட்டா இருக்கு. இதுக்குள்ள இருக்க நான் எலமெண்ட்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதை வந்து நான் பிஎன்ஜில பண்றேன். ஸோ பிஎன்ஜில வெறும் டிசைன்ல பண்றேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து எல்லா ஃபைலுமே இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே, ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டுமே பாருங்க எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்களா? ஸோ A1 கார்னர் இருந்து தனியா எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே தனித்தனியா எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பண்ற டிசைனை வந்து டெவலப்பர்கிட்ட கொடுக்குறோம்னா ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டுமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்பதான் அவங்க வந்து அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மொபைலில் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மொபைல் அவுட் போர்டு வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து iOS வந்து கொடுக்கலாம். ஸோ iOSும் அதே மாதிரி தான். ஸோ 3 பிக்சல்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சல் வந்து பண்ணோம்னா ஸோ ரிமைனிங் 2 பிக்சலையுமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். பாருங்க, நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ பாருங்க, 3 இதுலையுமே பிக்சல்ல வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். ரிமைனிங் வந்து எடிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இதோட சைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஒன்னோட ஒன்று வந்து இப்போ 2x அதோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும், 3x இன்னும் அதோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணலாம். இல்லை இங்கே பாருங்க, கார்னர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட ஃபைல் சைஸ் வந்து இப்போ வந்து 375 KB இருக்கு. இதுவே நீங்க இது செகண்ட் இது பார்த்தீங்கன்னா 1.2 MB இருக்கு. ஸோ இதோட இது குவாலிட்டி அதிகம். இதுவே நீங்க 3 பிக்சல் பார்த்தீங்கன்னா 2.6 MBன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம iOSல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஹை குவாலிட்டியில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க வந்து 2x வச்சு பண்ணீங்க, 3x வச்சு பண்ணீங்கன்னா வந்து அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப டவுன் ஆயிடும். இப்போ பாருங்க, நான் வந்து 3x வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நான் 3x வச்சு பண்ணிடுறேன். இப்போ 3x வச்சு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட குவாலிட்டி, டிசைன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க வெறும் 54.2 KB தான் இருக்கு. இது பாருங்க வெறும் 0 பைட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதோட டிசைன் குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப லோ ஆயிரும். நம்ம வந்து
இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பிக்சல் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் சைஸும் வந்து வேரி ஆயிரும். இப்போ பாருங்களேன், நம்ம 3 சைஸ் இருக்கான். இப்போ நான் 3 சைஸையும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் இன்னொரு ஹாட் போர்டு வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு வெப்போட ஹாட் போர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்போட ஹாட் போர்டு வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கு. இப்போ நம்ம அது 3த்தையும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ 3மே வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே தெரியும் உங்களுக்கு. இது வந்து 3x நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது. இது வந்து 1x, இதோட வந்து 2x. ஸோ இதோட சைஸு வந்து நம்ம வேரி ஆகும். நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா 3x வச்சு பண்ணோம்னா இந்த மாதிரி சைஸஸ் வந்து வேரி ஆகும். இதுவே நீங்க 1x வச்சு பண்ணீங்கன்னா அதோட சைஸும் வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆண்ட்ராய்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஸோ ஃபைலு, ஸோ எக்ஸ்போர்ட்டு, தென் செலக்டட். இதில் வந்து நான் இப்போ ஆண்ட்ராய்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து டிபிஐயில் வந்து மென்ஷன் ஆகும். ஸோ இதில் பாருங்க டிஃப்ரெண்ட் இது இருக்கு டிபிஐ. ஸோ எம்டிபிஐனா மிடில், இது வந்து ஹெச்டி, இது எக்ஸ்ட்ரா ஹெச்டி, ஸோ டபுள் எக்ஸ். இது மாதிரி வந்து இதில் இருக்கிற 5 to 6 இந்த 6 இதுலையுமே எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ பாருங்க நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க 3, 6 இது எல்லாமே நம்ம வந்து பண்ணது iOS. இப்போ வந்து 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுலையுமே வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்கும். நம்ம இதை வந்து வெளியில வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஸோ இப்போ வந்து 6மே வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதோட நேமும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போதான் வந்து நான் வெளியில காப்பி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட டிசைனோட சைஸ் வந்து ஒவ்வொரு இதுக்குமே குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம எந்த சைஸ்ல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு எக்ஸ்போர்ட்ல. இதே நீங்க பிஎன்ஜி வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து எஸ்விஜியா வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எஸ்விஜி ஃபார்மேட்ல பண்ணீங்கன்னா நீங்க கொடுக்குற எல்லா எலமெண்ட்ஸோட கலர்ஸ், ஃபாண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டெவலப்பர் டீம் கொடுக்கும்போது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்போதான் அவங்க வந்து அதில் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் எப்பயுமே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். பாருங்க நம்ம வந்து எல்லா இதுவுமே பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒவ்வொரு சைஸுமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக அதோட சைஸ்க்கு வந்து அதிகமாயிட்டே இருக்குங்க. பாருங்க XSHDPல வந்து 4.58 MB இருக்கு. இப்போ 6 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இதுல வந்து ஆண்ட்ராய்டு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோட சைஸ் நம்ம வந்து செக் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதோட ஹாட் போர்டில் வந்து நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இதை நம்ம பிளேஸ் பண்ணோம்னாலும் அதோட இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் வந்து ஒவ்வொரு பிக்சலுக்குமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எப்படி ஒரு ஃபைல் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அதுலேயும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அதுலேயே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.